46 வருஷத்துக்கு அப்புறம் 2 டாப் ஹீரோ ஒரே ஸ்க்ரீனில் வந்து வரப்போறாங்க. ரஜினியும் கமலும் ஒரு ஸ்க்ரீனில் வரப்போறாங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். சினிமா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சாதாரண விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு திருவிழா மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அந்த படம் எப்போ தொடங்க போகுது, யார் டைரக்ட் பண்ண போறாங்க, என்ன ஸ்டோரி, இதுக்கு எல்லாமே டேரக்டர் ரஜினிகாந்தே வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. அப்படி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரஜினியும் கமலும் ஒன்றா நடித்த படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அபூர்வ ராகங்கள் 1975 ரஜினியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கமல் லீட் ரோலில், ரஜினி வந்து சப்போர்ட்டிங்காக வந்து வேற லெவலில் வந்து 2 பேரும் வந்து நடிச்சிருப்பாங்க. 3 முடிச்சு 1976 கமல் ஹீரோவா, அதே மாதிரி ரஜினி வந்து நெகட்டிவ் ரோல் வந்து நடிச்சிருப்பாரு. 16 வயது நிலை 1977 ரொம்ப முக்கியமான ஃபிலிம் இது. பாராட்ட ரஜினி கமலோட ஆக்டிங் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஆடுபுலி ஆட்டம், அவர்கள், இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அப்போ எல்லாமே ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ 80ஸ்க்கு அப்புறம் 2 பேருமே தனித்தனி ரூட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் ஃபேன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எப்பவுமே ஒரே ஸ்க்ரீனில் 2 பேருமே பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசை இருந்துச்சு அப்படின்றது சொல்லலாம். பல வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி கமல் எகைன் ஒரு படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். ஃபைனலாக ஒரு பெரிய ஷோவில் கமல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபிலிம் வந்து நடக்க போகுது அப்படின்றத. ஸோ அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் ரஜினி பிரஸ் மீட்டில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகல, இன்னும் ஸ்டோரி ஃபைனலைஸ் ஆகல, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம் பிளஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து கிளியர் கட் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி என்னன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கமல் கூட ஆக்ட் பண்ணுறது வந்து எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மெயின் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து டேரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான். கெஸ்ட்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மணிரத்னமா இல்ல லோகேஷ் கனராஜா, அப்படி இல்லைனா சங்கரா அப்படின்ட்டு நிறைய டவுட் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா ரஜினி சொன்ன மாதிரி இன்னும் வந்து ஃபைனல் ஆகல. ஸ்டோரி எப்படி இருக்கும், ஆக்ஷனா இருக்குமா இல்ல எமோஷனல் மிக்ஸா இருக்குமா, அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஸ்டோரியா இருக்குமா, அப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பிளஸ் உலகநாயகன் நடிச்ச பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ரஜினி பிளஸ் கமல் இவங்க 2 பேருமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்லா வந்து சர்க்கிள் ஆயிருக்காங்க அப்படின்னு ஓல்டு ஃபேன்ஸ் எல்லாமே இமோஷனலா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யங் ஜெனரேஷனுக்கும் இது ரொம்ப பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு இன்ட்ரோ சீன்ல ரஜினி வந்து பஞ்ச் பண்றது, நெக்ஸ்ட் சீன்ல கமல் டயலாக் வந்து டெலிவரி இருந்தா எப்படி இருக்கும். சினிமா லவர்ஸ்க்கு இது ஒரு ஹிஸ்டாரிக் கொலாபரேஷன் வந்து இருக்க போகுது. 46 இயர்ஸ் கழிச்சு ரஜினி கமல் ஒரே ஃபிலிம்ல வந்து நடிக்க போறாங்கன்னா இப்பவே எக்ஸைட்மெண்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு. ஸ்டோரி டைரக்டர் எல்லாமே ஃபைனலைஸ் ஆன உடனே இது இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபிலிம் வந்து யார் டைரக்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கணும், உங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.